இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக காம்பீர் நியமிக்கப்பட்டதை அடுத்து பந்துவீச்சு பயிற்சியாளர், ஃபீல்டிங் மற்றும் பேட்டிங் பயிற்சியாளர்களை தேர்வு செய்யாமல் இருந்தது பிசிசிஐ. இலங்கைக்கு எதிரான தொடரின் போது ஃபீல்டிங் மற்றும் பேட்டிங் பயிற்சியாளர்களை நியமித்த நிலையில் பவுலிங் பயிற்சியாளர் இடம் மட்டும் நிரப்பப்படாமல் இருந்தது. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் காம்பீர் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் மோர்னே மார்க்கலை பவுலிங் பயிற்சியாளராக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் அதற்கு பிசிசிஐ எந்த பதிலும் கூறாமல் இருந்தது. மோர்னே மார்க்கல், காம்பீர் இருவரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக ஒன்றாக விளையாடியுள்ளனர். 2022-23 காலகட்டத்தில் லக்னோ அணியின் மென்டராக காம்பீரும் பவுலிங் பயிற்சியாளராக மார்னே மார்க்கலும் இணைந்து பணியாற்றி இருக்கின்றனர். இதனால் காம்பீர் மற்றும் மார்க்கல் இடையே நல்ல உறவு நீடித்து வருகிறது. இது மட்டுமல்ல, 2023 உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் அணியின் பவுலிங் பயிற்சியாளராகவும் மார்னே மார்க்கல் செயல்பட்டு உள்ளார். இந்த நிலையில்தான் தற்போது காம்பீரின் குரலுக்கு செவிசாய்த்திருக்கிறது பிசிசிஐ. வங்கதேசத்திற்கு எதிரான தொடரில் இருந்து இந்திய அணியின் புதிய பவுலிங் பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் மார்னே மார்க்கல் செயல்படுவார் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய பயிற்சியாளர்களை பயிற்சியளித்து வந்த நிலையில் தற்போது வெளிநாட்டு வீரர் ஒருவர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டு இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மார்னே மார்க்கல் அக்டோபர் 6ஆம் தேதி அன்று 1984ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர். 2003-2004 தென்னாப்பிரிக்காவின் மேற்கிந்திய கிரிக்கெட் அணிக்கு எதிரான ஈஸ்டர்ன்ஸிற்கான போட்டியின் போது 19 வயதான மோர்கன் தனது முதல் தர கிரிக்கெட் பயணத்தை தொடங்கினார். முதல் சர்வதேச போட்டியை 2006ஆம் ஆண்டு இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடினார். வேகம் மற்றும் பவுன்ஸுக்கு பெயர் போன மார்க்கல் 2018க்குள் 300 டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2018இல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடச் சென்றது தென்னாப்பிரிக்கா. முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா வென்றது, 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்கா வென்றது. 3வது போட்டியை வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் இருந்தன. அப்போது தனது கரியரின் இறுதி கட்டத்தை எட்டியிருந்த மார்க்கல், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் என்பது போல முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் 2வது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும் எடுத்து மொத்தமாக 9 விக்கெட்டுகள் எடுத்தார். இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா தொடரை வென்று கோப்பையை கைப்பற்றியது. 2018இல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து விடைபெற்ற மார்க்கல் தற்போது இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதியில் இருந்து இந்திய அணிக்கான தனது பயிற்சியை தொடங்க இருக்கிறார் மார்னே மார்க்கல்.